கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு: தேவனுடைய கரத்தில் இருக்கிறவன் பொல்லாங்கனின் கரத்திற்கு தப்புவான். எரேமியா 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் கர்த்தர், உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக எழும்பி திரிகிற கிரியைகள் செய்கிறதான துஷ்ட சத்துருக்கள், பொல்லாத மனிதர்கள் அநேகர் உண்டு. இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாக எழுந்து திரிகிறதான, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறதான துஷ்ட சத்துருக்கள் மனிதர்கள் அநேகர் நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போதும் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராதிருந்தால் உயிரோடு விழுங்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ என்றைக்கோ விழுங்கப்பட்டிருப்போம் என்று தாவீது பக்தன் தன் அனுபவத்தை வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் இப்படித்தான் காணப்படுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு போன போது வழியிலே பல்வேறு சத்துருக்கள் எழும்பி அவர்களை முன்னேற விடாதபடிக்கு தடை பண்ணினார்கள். ஆனால் தேவனோ தம் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி எதிரிகளை முறியடித்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். தாவீது தேவனை நோக்கி, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, பொல்லாத மனிதர்களுக்கு என்னை தப்பியும் என்று கூறுகிறார். குடும்பமுள்ளவனுக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவர் அப்படியாக செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை அநேக ராஜாக்கள் தாங்கள் அரசாண்ட காலத்திலே அவளுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியாக வந்த எதிரிகளை எல்லாம் கர்த்தரே தமது வல்லமையுள்ள கரத்தினால் சத்துருக்களை அழித்து சிதறடித்ததை நாம் பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் மூலமாக யுத்தங்களை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து பரலோக கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகும்படிக்கு இந்த ஆவிக்குரிய பயணத்திலே உங்களை முன்னேறி விடாதபடிக்கு பலவிதமான சத்துருக்கள் எழும்பி தடை பண்ணலாம். பொல்லாத துஷ்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் வார்த்தைகளை மாற்றிப்படலாம், உங்களை மனமடிவாக்கவும் பண்ணலாம். ஆனால் தேவன் உன் பட்சத்தில் இருப்பாரானால் உனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாத மனிதர்கள் எழும்பி காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறார்களா? வேலை ஸ்தலத்திலே, தொழிலிலே உங்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை தடுத்து உங்களை நசுக்க பார்க்கிறார்களா? அதிகாரம் படைத்தவர்களின் கரங்களிலே சிக்கிக்கொண்டு அவர்கள் ஆளுகையினால் சிறைப்பட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களின் கையிலிருந்து யார் என்னை விடுவிப்பார், எனக்காக பருந்து பேசுகிறவர் யார் என்று கண்கலங்கி நிற்கிறீர்களா? மனம் கலங்காதிருங்கள், உங்களுக்காகவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய யுத்த வல்லமைக்கு முன்பாக உலக மனிதர்களின் யுத்த வியூகங்கள் ஒன்றும் பலிக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவரோடு உள்ள உங்கள் நம்பிக்கையை சற்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி கொக்கரித்து அசீரியா ராஜாவின் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ஒரே தூதனை அனுப்பி 1,85,000 பேரை ஒரே இரவிலே சங்கரித்து போட்டார். அதே தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். எந்த பட்டயத்தை கொண்டு கோலியாத் தாவீதின் தலையை வெட்டி வீழ்த்த நினைத்தானோ அதே பட்டயமே அவனது தலையை வெட்டி சாய்த்தது. தேவ மனிதனாகிய மொர்தெகாயை தூக்கிலிட எந்த மரத்தை துஷ்ட ஆமான் உருவாக்கினானோ அதே மரத்திலே அவன் தூக்கிலிடப்பட்டான். எந்த மனிதன் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கிறானோ அதே மனிதனை கொண்டே கர்த்தர் உங்கள் உயர்விற்கான வழியும் திறந்து வைப்பார்.
மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக போராடுகிற விருத்த சேதனமில்லாத எந்த ஒரு அற்ப மனிதர்களும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக முறிந்தோடி போவார்கள். அவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். பலவான்களையும் பொல்லாதவர்களையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார். பயத்தினாலும் கலக்கத்தினாலும் இழந்திருக்கிற உங்கள் இருதயம் இப்பொழுது இளைப்பாறும்படிக்கு விட்டுக் கொடுங்கள். இழிப்பறதினாலும் தேவ சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்யப்போகிற பெரிய பயங்கரமான காரியங்களை உங்கள் இருதயங்கள் காணும். இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு சமாதானம் வாழ்த்து நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.